ஸோ நான் லாஸ்ட்டாக போட்ட ஸ்ரீலங்கன் டூரிசம் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சில கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் ஈஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க, அங்கே நிறைய பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இருக்குது, அதை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஈஸ்ட்டுக்கு அவ்வளோவா ட்ராவல் பண்ணியிருக்கல, அதனால வந்து எனக்கு ஈஸ்ட்டில் இருக்க நிறைய விஷயங்கள் வந்து சரியாக தெரிய வரல. அதை பற்றி நான் இன்னும் நிறைய டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்ஸ், அண்டர் ரேட்டடான இடங்கள் நிறையவே இருக்கு. நம்ம இன்னும் அதை பற்றி நிறைய வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக இந்த இடங்களுக்கு இன்னும் நிறைய டூரிஸ்ட் வருவாங்கிறது தான் என்னோட ஐடியா. இங்கே இன்னைக்கு வந்து ஃபின்லாந்து நான் இருக்க இடத்துல வந்து ஒரு சின்ன கேதரிங் ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து ஃபின்லாண்டில் இருக்கவங்க, எஸ்டோனியா, ஜெர்மன், ஸ்வீடன், இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. நார்மலாக வெளியிலேருந்து வந்து படிக்கிறவங்க இங்கே லோக்கலோட இன்டராக்ட் பண்ணணும், இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கு. ஸோ நான் அவங்களோட நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன், என்ன மாதிரி நீங்கள் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, ஸ்ரீலங்கா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அதில் நிறைய பேர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம்னா, ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இந்தியாங்கிற பேர் வந்து எல்லாத்துக்குமே நல்ல பரிச்சயமா இருக்கு. ஆனால் இனிமே ஸ்ரீலங்கா அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து புதுசாக கேட்குற மாதிரி, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நான் நிறைய ஃபோட்டோஸ் காட்டினேன், நிறைய வீடியோஸ் காட்டினேன் இன்டர்நெட்டில். இதெல்லாம் ஸ்ரீலங்காவா, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், நம்ம ஊரில் இருக்க அந்த நேச்சர், சாப்பாடு, அந்த கிளைமேட், கல்ச்சரை பற்றிலாம் பேசும்போது இங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் நிறைய விஷயங்கள் தெரியல. மேபி ஒரு மாதிரி காஸ்ட்லியாக இருக்குமோ யோசிக்கிறாங்க, இல்லைனா வந்து மோஸ்ட்லி ஏஷியன் கண்ட்ரியை பற்றி பேசினாலே வந்து ஸ்கேம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பயப்படுறாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போது தான் அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆசை வருது, அடடா இப்படிலாம் இருக்கா, போகலாமே அப்படின்னு சொல்லி. இன்னொரு சில பசங்க கிட்ட கேட்டால் அவனுங்க வந்து ஏஷியன் கண்ட்ரி எடுத்தா ஒன்று பாலிங்கிறானுங்க, தாய்லாந்துங்கிறானுங்க, பாலிவுட் பார்ட் 2 மாதிரி இருக்கு அப்படிங்கிறானுங்க. இல்ல பார்ட் 2 எல்லாம் இல்ல, ஸ்ரீலங்காவுக்குன்னு சொல்லி தனி ஹிஸ்டரி இருக்கு. ஸ்ரீலங்கா அதை விட கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சீரியஸா இதுல நம்ம நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னா வந்து இன்னுமே ஸ்ரீலங்காவே நிறைய பேருக்கு தெரிஞ்சில்ல. அப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா உள்ளுக்கு இருக்கணும் நிறைய இடங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடங்கள் இன்னும் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்கே ஃபுல்லா தெரியல. அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி வெளியில அட்வர்டைஸ் பண்றது? ஸோ கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில கொண்டு வரணும். அதுதான் என்னோட மொதல் ஐடியா. ஸ்ரீலங்காவில் இருக்க ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் நிறைய வெளியில கொண்டு வரணும், அதை பத்தி நிறைய பேசணும். ஸோ நம்ம நிறைய பேச 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 அதை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியில அடிப்படும். கண்டிப்பா அதுக்கு போயிட்டு பார்க்கணுங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு வரும். ஸோ நிறைய ஸ்ரீலங்காவுக்கு டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை காட்டும் போது எல்லாம் ஒரு மாதிரி மெர்ஸ் லைட்டாங்க. பெருசா ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம இருக்க நேச்சர் ஸ்பாட்ஸ், அப்புறம் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும், சாப்பாடு என்ன மாதிரி இருக்கும்னு காட்டினேன். அண்ட் காஸ்ட் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அதெல்லாம் ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்ரீலங்கால இருந்து யாரும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க இருக்க ஏரியால இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடம், ஆனா இந்த இடம் வந்து இன்னும் நிறைய ஃபேமஸ் ஆயிருக்கணும், ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கு, இன்னுமே இது வந்து ஸ்ரீலங்கால ஒரு ஹிடன் ஜெம்மா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணி அது என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோல அதை பத்தி பெட்டரா போட முடியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.